வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது 2025-26 அந்த ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வுக்கான முக்கியமான வினாவிடைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வினாவிடைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல்லேருந்து முதல் பருவத்தில் வரலாற்று பகுதியில் உள்ள அந்த வரலாற்று பகுதியில் உள்ள 4 பாடம் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த 4 பாடத்துலேருந்து மொத்த கொஸ்டினாக மாதிரி தேர்வு மாதிரி டெஸ்ட் பேட்ச் மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடாவின் தொடர்பில்லாத நகரம். இந்த வங்காள விரிகுடாவோட தொடர்பில் இல்லாத நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தொடர்பில் இல்லாத நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரங்கிற பகுதி தான் வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில் இல்லாத நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2வது கொஸ்டின், கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? அதாவது கீழடி அகழ்வாய்வு, அங்கே கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடக்குது, அந்த இதோட தொடர்புடைய நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ மதுரை. இந்த மதுரை தான் இந்த அகழ்வாராய்ச்சியோட கீழடி பகுதியில் தொடர்புடைய ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3வது கொஸ்டின், தமிழகத்தின் மிக பழமையான நகரம் எது? இந்த தமிழகத்தோட முந்தைய காலத்தில் மிக பழமையான நகரமாக எது இருந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்கு. இப்போ இதில் ஆன்சர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி செஞ்சி. இந்த செஞ்சி அப்படிங்கிற பகுதி தான் தமிழகத்தோட மிக பழமையான நகரமாக முந்தைய காலத்தில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வடமலையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? அதாவது வடமலை அப்படிங்கிற பகுதியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் என்னவாகவும் இருந்திருக்கலாம். முந்தைய காலத்தில் பருத்தி, மிளகு, தந்தம், குதிரை எப்படி இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அதில் ஆப்ஷன் சி தங்கம். இந்த தங்கத்தை தான் என்ன செஞ்சுருக்காங்க? இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது கொஸ்டின், எக்ஸவேஷன் என்பதன் கலைச்சொல் எது? அதாவது எக்ஸவேஷன் அதுக்கு மீனிங்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த எக்ஸவேஷன் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி. அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது தான் எக்ஸவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு. இந்த இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது எப்போ? எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1861ஆம் ஆண்டு. ஓகேவா? 1861 தான் இந்த இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது கொஸ்டின், பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது? முந்தைய கால மனிதன் தனக்கு தேவையான உணவை எப்படி சேகரித்தான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வேட்டையாடுதல். அதாவது தனக்கு தேவையான உணவை வேட்டையாடி அந்த விலங்குகளை, அதுக்கு கிடைக்கக்கூடிய மாமிசம், கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தனது உணவாக உட்கொண்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கோவில்கள் எதன் கீழ் வகைப்படுத்தப்படுகின்றன? இந்த கோவில்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவில்கள் எதற்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி நினைவு சின்னங்கள். இந்த கோவில்கள் நினைவு சின்னங்கள் கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின், சாகுந்தலம் என்பது எப்பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்படும்? அதாவது சாகுந்தலம் அப்படிங்கிறது நூலா, இதிகாசமா, கதை புராணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுல காப்பியங்கள், பாடல்கள் அப்படி ரெண்டுமே வரும். அப்போ ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது எவை தொல்லியல் அடையாளங்கள்? அதாவது தொல்லியல் அடையாளங்களா என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? புதை கருவிகள், கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், ABC இந்த 3மே தொல்லியல் அடையாளங்களா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தொல்லியல் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின், கல் எலும்பில் செய்த கருவிகளை பயன்படுத்திய காலம். இந்த கல் எலும்புல செய்த கருவி அப்படின்னு சொல்லி எந்த காலத்துல பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 18,000 ஆண்டுகளுக்கு முன். அதாவது பழைய காலம், பண்டைய காலத்துல, முந்தைய காலம் 18,000 ஆண்டுகளுக்கு முன்னகூட்டியே இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின், பாறை ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில்
காணப்படுகின்றன? இந்த பாறை ஓவியங்கள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன கேட்டிருக்காங்க. பாறை ஓவியங்கள் எடுத்துக்கிட்டா ஆப்ஷன் சி நீலகிரி. நீலகிரி பகுதி தான் உயரமான பகுதி. அப்போ அதுதான் நீலகிரி பகுதி தான் பாறை ஓவியங்கள் காணப்படுற இடம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 13வது கொஸ்டின். மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை எதில் பதிவு செய்தனர்? தன்னோட சிந்தனையை எதில் பதிவு செஞ்சிருக்காங்க அன்றைய கால மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பழைய கற்கால மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி பாறைகளில். அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கதிரியக்க கார்பன் முறை எதை அறிய பயன்படுகிறது? இந்த கதிரியக்க கார்பன் முறை மூலமா எதை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல இருக்காங்க. பொருளோட தரமா, பொருளின் தன்மையா, பொருளின் வயதா, பொருளின் பயன்பாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பொருளின் வயதை. இந்த கதிரியக்க கார்பன் மூலமா பொருளோட வயதை கணிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா காலத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஹரப்பா காலத்தில் தானிய களஞ்சியமா எது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எந்த மாநிலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஹரியானா அப்படிங்கிற மாநிலத்தில் இந்த ஹரப்பாவோட தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி பதிலில் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்ப்போம்.